அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சமூக நீதிக்காக கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நேத்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில வச்சு, நம்மளுடைய முதல்வர் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற திட்டத்த தமிழகத்துல அறிமுகப்படுத்தியிருக்கார். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் நம்ம நேத்து பார்த்த மாதிரியே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்துக்கு மாற்றாக தமிழக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. ஓகேவா? ஏன் பிஎம் விஸ்வகர்மா திட்டத்த தமிழக அரசாங்கம் வேண்டான்னு சொன்னாங்க? அப்படிங்கிற காரணத்த பார்த்தோம்னா, இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது குலத்தொழில்கள ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது இத்திட்டத்தில் ஒருவர் பயன்பெற வேண்டும் என்றால், விண்ணப்பதாரரின் குடும்பம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கும் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. எதுக்கு கீழ அப்படின்னா, விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ. ஓகேங்களா? சோ ஒரு நபர் இருக்காரு. ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ. அந்த திட்டத்துக்கு கீழ அவர் பயனாளியாக மாறணும் அப்படின்னா, அவர் குடும்பம் என்ன தொழில செய்தோ, அந்த தொழில தான் அவரும் செய்யணும். அப்படி இருந்தா தான் அவருக்கு மானியம், அரசாங்கத்தோடைய அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இல்ல வேற திட்டங்கள செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அரசாங்கத்தோட சப்போர்ட் கிடைக்காது. அப்ப இந்த ஒரு நிலைய தான் தமிழக அரசாங்கம் என்ன சொல்றாங்க? ஒரு குலத்தொழில வந்து புரமோட் பண்ற மாரி இருக்கு. ஜாதிய பாகுபாடுகள் நிறைந்த திட்டமாக இருக்கு. அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்த தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு சில மாற்றங்கள மத்திய அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சார்புல கடிதம் எழுதப்பட்டிருக்கும். மத்திய அரசாங்கம் அத நிராகரித்த உடனே, தமிழக அரசாங்கம் நம்பளே தனியா ஒரு திட்டத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது நேத்து குன்றத்தூர் பகுதியில வச்சு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழ முதல் கட்டமாகவே பார்த்தோம்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய 8,951 கைவினை கலைஞர்களுக்கு நேத்து கடனுதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 170,00,00,000 மதிப்புல கடனுதவிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப, நமக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் நெறைய மத்திய அரசாங்க திட்டத்தோட நெறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 2 திட்டமும். ஓகேங்களா? நேத்தே நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் பிஎம் விஸ்வகர்மா திட்டம் இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டம். ஸோ பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17, 2023ல வந்திருக்கும். ஸோ கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19, 2025ல வந்திருக்கு. சரியா? ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல திட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ பிஎம் விஸ்வகர்மா நேஷன் வைட் எக்ஸெப்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு தவிர மீதி எல்லா ஊர்லயும் இது பண்றாங்க. கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ டார்கெட் ட்ரேட்ஸ் என்ன இருக்கு? அதாவது விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 18 வகையான தொழில்களுக்கு வந்து கடன் உதவிகள வழங்குறாங்க. ஸோ 18 டைப் ஆஃப் ட்ரெடிஷனல் ஆ ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நம்ப அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, 25 விதமான தொழில்களுக்கு சப்போர்ட் பண்றோம். சரியா? எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்க திட்டத்துக்கு கீழ ஏஜ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா குடுக்கலைனாலும், 18 வயசு ஓகேங்களா? 18 வயசு முடிச்ச ஒரு நபர் கூட என்ன பண்ண முடியும்? ஆ இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ அவங்க குடும்பம் பண்ணக்கூடிய தொழில்களுக்காக கடன்கள வாங்க முடியும். இப்போ இந்த விஷயத்த தமிழக அரசாங்கம் எதிர்த்திருந்தாங்க. 18 வயசு முடிச்ச ஒரு நபர், அவர் உயர்கல்வி தான் படிக்கணும். காலேஜுக்கு தான் போணும். ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு தான் போகணும். அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாடு. அதனால தான் நம்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மினிமம் ஏஜ் அப்படிங்கிறத 35ஆ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காலேஜ் முடிக்கணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணணும். கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பிசினஸ தனியா தொடங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கண்ணோட்டம். சரியா? ஆனா மத்திய அரசாங்கம் 18 வயசு ஸ்கூல் முடிச்சாலே ஒரு குடும்ப தொழில பண்ணலாம்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவ நம்ம அப்போஸ் பண்ணோம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துல கிடையாது. ஓகேங்களா? 18 வயசு முடிச்சோனே வந்து ஒரு தொழில் தொடங்கிக்கலாம். ஆனா தமிழக அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 5 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க பண்ணக்கூடிய 25 தொழில்ல எத வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா அவங்க பண்ணக்கூடிய தொழில்ல ஒரு 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த பிசினஸ்ல நுவான்சஸ் என்னலாம் இருக்கு? என்ன மாதிரியான சாதகங்கள் இருக்கு, பாதகங்கள் இருக்கு, என்ன பிரச்சனை வரும், எந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய முடியும். சரிங்களா? அடுத்தது
இந்த 18 விதமான ட்ரேட் இங்க நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? சோ இந்த 18 விதமான தொழில்களும் அவங்க குடும்பம் பண்ணக்கூடிய தொழில் தான் பண்ணணும். ஆனா தமிழக அரசாங்கம் 25 விதமான தொழில்கள குடுத்துருக்காங்க. யாரு வேணாலும் எந்த தொழில வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறது ஜாதிய பாகுபாட காட்டுற வகையில இருக்கு. தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறத முதல்வர் சொல்லியிருப்பார். அடுத்தது எவ்வளோ லோன் அமௌண்ட் எவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னா, ரூ. 3,00,000 லோன் அமௌண்ட். அத வந்து 2 தவணையா குடுப்பாங்க. ஓகேவா? 2 ட்ரான்ச்சேவா குடுப்பாங்க. இனிஷியல் ட்ரான்ச்சேல ரூ. 1,00,000 செகண்ட் ட்ரான்ச்சேல ரூ. 2,00,000 ஆனா நம்பளும் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 கிட்ட குடுக்குறோம். ஆனா ஒரே பேமெண்ட்டா குடுத்துருவோம். சரியா? மத்திய அரசாங்கம் 8% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து குடுக்குறாங்க. அதாவது வட்டி மானியம் அப்படிங்கிறது 8% நம்ம வந்து சப்சிடியாவே ஒரு 25% வந்து குடுக்குறோம். மேக்ஸிமம் அவங்க வாங்கக்கூடிய கடன் அமௌண்ட்ல 50,000 வரைக்கும் அரசாங்கம் ஏத்துக்கும். அது இல்லாம ஒரு 5% வட்டி மானியம் அப்படிங்கிறத குடுக்குறோம். சரிங்களா? இதுதான் 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு பயனாளிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 8,951 ஏன்னா இந்த திட்டம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? சமூக நீதி உட்பட எல்லாமே எல்லா அப்ஜெக்டிவ்மே இதுல இருக்கு. அதனால கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுகள்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. இருக்கிற எல்லா டேட்டாவையுமே நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? 8,951 பேருக்கு வந்து இனிஷியலா பெனிஃபிஷியரிஸா வந்து இருக்காங்க. அத தாண்டி தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ செக்டார் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிலேயே 3 பொசிஷன்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இன்னு பார்க்கிறப்ப, நம்ம 3 பொசிஷன்ல வந்து இருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் ஏறக்குறைய 33,00,000 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பதிவு செய்யப்பட்டிருக்கு. 33,00,000 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இந்திய நாட்டோட சராசரியை எடுத்து பார்க்கிறப்ப, நம்ப இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்ல தமிழ்நாட்டுல தான் கிட்டத்தட்ட 9.4% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இது கலைஞர் கைவினை திட்டத்த பத்தின முக்கியமான செய்திகள். சரியா? இத தாண்டி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, அது மட்டும் இல்லாம ஒரு 5 அறிவிப்புகள வெளியிட்டிருப்பார் நம்ம முதல்வர். இந்த திட்டத்த தொடங்கி வச்சுட்டு இன்னொரு 5 அனௌன்ஸ்மென்ட். அந்த 5 அனௌன்ஸ்மென்ட்ல நமக்கு தேவையான ஒரு அனௌன்ஸ்மென்ட் மட்டும் போதும். ஓகேங்களா? மத்த எதுவும் கேட்க மாட்டாங்க. இது கேட்டா இத கேட்கலாம். சரியா? இந்த அறிவுசார் சொத்துரிமைக்கான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வந்த மானியம் 25,000 ரூ. 1,00,000 உயர்த்தி வழங்கப்படும். புவிசார் குறியீடு ஜிஐ டேக் வாங்குறதுக்காக அரசாங்கம் மானியம் குடுப்பாங்க ரூ. 25,000. அத இப்ப எவ்வளவா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க? ரூ. 1,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த செய்திகள மட்டும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சரி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில பார்த்தீங்கன்னா, லோக்கல் ட்ரெயின் நெறைய பேர் போயிருப்பீங்க, பயணிச்சிருப்பீங்க. அந்த லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறது நான் ஏசியா இருந்திருக்கும். இப்போ முதல் முறையா பார்த்தீங்கன்னா, சென்னையில ஏசி லோக்கல் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சென்னை இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தான் இத பில்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இத வந்து வடிவமைச்சிருக்காங்க. சரியா? அந்த ஒரு செய்திய குடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. அதனால ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா? வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்ஸ்வானாவிலிருந்து இந்தியா கொண்டு வரப்படும் 8 சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. போட்ஸ்வானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த போட்ஸ்வானா அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கன்ட்ரி. இந்த ஆப்பிரிக்கன் கன்ட்ரில இருந்து நம்ப ஒரு 8 சீட்டாஸ வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்போறோம். ஓகேவா? அதுதான் இந்த செய்தி. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து இந்த அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சீட்டாக்கு கீழ வரக்கூடிய ஒரு விஷயம். ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 17, 2022 அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது இந்தியாவுல அனௌன்ஸ் பண்றாங்க. சரியா? செப்டம்பர் 17 இன் த சென்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே அப்ப இந்த திட்டத்த இந்தியாவுல அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமீபியால இருந்து ஒரு 8 சீட்டாவ நமீபியா அப்படிங்கிற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து கினோ நேஷனல் பார்க் ஓகேங்களா? KUNO கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கினோ நேஷனல் பார்க்ல அந்த 8 சீட்டாவையும் விட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 12 சீட்டாவ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து அந்த கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கினோ நேஷனல் பார்க்ல வந்து விட்டிருப்பாங்க. சரியா? மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சீட்டாவ ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்து விட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு சீட்டா மாதிரியான ஒரு அனிமல ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்க்கு எடுத்துட்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்திருக்கும். அந்த ப்ராஜெக்ட் சீட்டா ஆரம்பிச்சப்ப. சரிங்களா? இப்ப 20 அ சீட்டாஸ வந்து கினோ நேஷனல் பார்க்ல வந்து விட்டிருப்பாங்க. அப்ப அதுங்கலாம் இனப்பெருக்கம் பண்ணி இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டாஸ் இன் கினோ நேஷனல் பார்க். கினோ நேஷனல் பார்க்ல எவ்வளவு சீட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பாப்புலேஷன் வந்து 26 சீட்டாஸ் வந்து இருக்கு.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல 1954, 55லயே சீட்டாக்கள் முழுமையாக அழிஞ்சு போயிருக்கும். அதனால தான் நம்ப ஆப்பிரிக்கால இருந்து சீட்டாவ கொண்டுட்டு வந்து நம்ம இங்க விட்டுருக்கோம். சரிங்களா? மறுபடியும் சீட்டா பாப்புலேஷன அ மறுபடியும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கினோ நேஷனல் பார்க்ல ஓரளவுக்கு 26 சீட்டாஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த பாப்புலேஷன் செல்ஃப் சஸ்டெய்னிங்கா மாறிடும். அதுங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி ஒரு பாப்புலேஷன் உருவாயிரும் அந்த இடத்துல. இப்போ இன்னொரு ஹேபிடேட்ட வந்து டெவலப் பண்றாங்க. ஓகேவா? இப்ப போட்ஸ்வானா அப்படிங்கிற இந்த நாட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த சிவிங்கி புலிகள் சீட்டாஸ வந்து காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல விடப் போறாங்க. ஓகேவா? இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. இருந்தாலும் மத்திய பிரதேஷ்க்கும், ராஜஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ போட்ஸ்வானால இருந்து வரக்கூடிய இந்த 8 சீட்டாவ எங்க விடப் போறாங்க அப்படின்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரில தான் விடப் போறாங்க. சரியா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய 2 அம் கினோ நேஷனல் பார்க் அண்ட் தென் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரில விடுறாங்க. ஒய் மத்திய பிரதேஷ் அப்படின்னு கேட்டா, ஆப்பிரிக்கால இருக்க மாதிரியான அந்த என்விரான்மென்டல் கண்டிஷன்ஸ் நமக்கு அந்த மத்திய பிரதேஷ் ரீஜியன்ல ரிசம்பிளன்ஸ் இருக்கும். அதிகமான ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரியான ஒரு தட்பவெப்ப சூழல் இருக்கனால தான் நமக்கு தமிழ்நாட்டுல விடாம, கேரளால விடாம, அ குஜராத்ல விடாம மத்திய பிரதேஷ்ல கொண்டு போய் விடுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்தியாவின் முதல் சரக்கு போக்குவரத்து பூங்காவிற்கு பூட்டான் அரசர் வருகை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போங்காய்கான் அப்படிங்கிற பகுதி, அஸ்ஸாம் மாநிலத்தில இருக்கக்கூடிய போங்காய்கான் அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. சரிங்களா? ஸோ இது தமிழ்ல இப்படி குடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இன்டர்நேஷனல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது போங்காய்கான், அஸ்ஸாம்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ இத பார்வையிடுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா, பூட்டானோட அரசர் வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. பூட்டான் அரசர்னாலே வாங்சுக் அப்படிங்கிறது தான் பேர். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விசிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ப இதுல பேக்கிரவுண்ட் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இந்த இன்டர்நேஷனல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது இந்தியாவோட பாரத் மாலா திட்டத்துக்கு கீழ 2022 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாரத் மாலா திட்டத்துக்கு கீழ நம்ம இத பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாரு பில்ட் பண்றாங்க? யார் இத கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவங்க தான். ஓகேவா? நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அவங்க தான் இத பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம் தான் இத கட்டிட்டு இருக்காங்க. சரியா? எந்த நதியின் மீது கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதிக்கரையில இத கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 317 ஏக்கர் பரப்பளவுல இத வந்து கட்டிட்டு இருக்காங்க. பிரம்மபுத்திரா நதிக்கரையில. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்டா இந்த மாரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன கேட்பாங்க. பிரம்மபுத்திரா நதிக்கரையில கட்டிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஒரு மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா, நம்ப ரோட்வேஸ் வழியா எடுத்துட்டு வரக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸு, அடுத்தது ஏர்வேஸ் மூலியமா வரக்கூடிய அந்த ஷிப்மெண்ட் எல்லாமே, அடுத்தது நீர்வழி போக்குவரத்து மூலியமா வரக்கூடிய ஷிப்மெண்ட், ரயில்வேஸ் மூலியமா வரக்கூடிய ஷிப்மெண்ட் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்திலேயே வந்து நம்ப அன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரே இடத்திலேயே வந்து இறக்கி வச்சு, அங்கிருந்து பிரிச்சு அனுப்ப முடியும். சரிங்களா? இததான் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. மல்டி மோடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான டிரான்ஸ்போர்ட் மோட் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரே இடத்திலேயே வந்து கன்வெர்ஜ் ஆயி, அங்க வந்து நம்ம சரக்குகள இறக்கி வச்சு, மறுபடியும் அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. இத அஸ்ஸாம்ல கொண்டு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அஸ்ஸாம்ல மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வைக்கிறதன் மூலியமா, அஸ்ஸாம்ல இருந்து பூட்டான், அஸ்ஸாம்ல இருந்து நேபாள், அஸ்ஸாம்ல இருந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளையும் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது இந்த பூட்டான், நேபாள்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குமே நம்பனால உதவி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேற எந்த செய்திகளும் இன்னைக்கு இல்ல. இத தாண்டி ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.